அன்னாச்சி பழம் வாங்கியே ஒரு 3-4 நாள் இருக்கும். அப்படியே அதை வெட்டி சாப்பிடவே இல்லை, அப்படியே தான் இருக்குது. இன்றைக்கி வெட்டி சாப்பிட்றோமேன்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. அது வெட்டதுக்கு முன்னாடி குழம்ப சூடு பண்ணி வச்சிடும். மீன் குழம்பு வச்சோம்ல, அதை சூடு பண்ணி வச்சிடணும். அடுப்பில் தூக்கி வச்சுட்டு ஹஸ்பண்ட் வந்து வர சொல்ல தோசை மாவு வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். எப்போதும் தோசை தானே சுடுதோம், இன்றைக்கி இட்லியை வைக்கணும் பிளான் போட்டிருக்கேன். இட்லிக்கும் மீன் குழம்புக்கும் சூப்பராக இருக்கும்ல. அன்னாச்சி பழத்தை எல்லாம் வெட்டி சாப்பிட்டுட்டு ஹஸ்பண்ட் இன்றைக்கி வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிட்டு, ஒரு 9:30 மணி ஆயிடுச்சு. அப்புறம் மாவு வாங்கிட்டு வந்திருந்தாங்களா, இட்லி மாவுக்கு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி இட்லி சட்டியில் ஊற்றி வச்சாச்சு. நான் அந்த கலர் பேப்பரு ஒரு ஸ்டார் மாதிரி பண்ணுறது இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன். அது பண்ணுறதுக்காண்டி ஹஸ்பண்டை வந்து கலர் பேப்பர் ஒரு 20 பேப்பர் வாங்கிட்டு வர சொன்னேன். வாங்கிட்டு வந்திருந்தாங்களா, இட்லி ஊற்றி வச்சுட்டு அந்த வேலையை தான் பார்த்துட்டு ஊடையில் வந்து முட்டை வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது மறந்தே போயிட்டு அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டார் தான் பண்ணேன். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் வந்து சுறா மீன் செஞ்சுருந்தேன்னா, அது சுறா மீன் சொல்ல முடியாது, டேங்க் கிளீனர் மீன். அதுக்கு வந்து கலர் அடிப்புன்னு சொல்லிவிட்டு ஸ்கை ப்ளூ கலர் வாங்கிட்டு வர சொன்னேன். அது இல்லை அப்படின்ட்டாங்க. ப்ளூ கலரையும் ஒயிட் கலரையும் மிக்ஸ் பண்ணேன். அது ஏதோ ஒரு கலரில் வந்துச்சு. நான் அடித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தேன், எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் மீன் மாதிரியே தெரியலை. சரி என்ன பண்ண, நம்ம செஞ்சதை நம்ம தான் ஒத்துக்கிடணும் மீன் அப்படின்னு நினச்சிட்டு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. மறக்காமல் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்.